இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தூரோன் அன்வார் பேரணியில் மழையையும் பொருட்படுத்தாமல் சுமார் 15,000 பேர் திரண்டனர். கோலாலம்பூர் மாநகரில் டத்தாரன் மெர்டேகா முன்புறம் ஏற்பாடு செய்யப்பட்ட தூரோன் அன்வார் பேரணியில் சுமார் 15,000 பேர் திரண்டுள்ளனர் என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த பேரணியை ஏற்பாடு செய்த பெரிக்கத்தான் நேஷனலின் ஒரு அங்கமாக இருக்கும் பாஸ் கட்சியோ 3 லட்சம் பேர் திரண்டிருப்பதாக தனது அதிகாரத்துவ அகப்பக்கத்தில் அறிவித்துள்ளது. பிற்பகல் 3 மணியளவில் மழை பெய்ய தொடங்கிய போதிலும் திரண்டிருந்த மக்கள் மழையை பொருட்படுத்தாமல் தூரோன் அன்வார் என்று கோஷமிட்டவாறு இருந்தனர். டத்தாரன் மெர்டேகா முன் தலைவர்கள் பேசுவதற்கு அமைக்கப்பட்டிருந்த ரெடிமேட் மேடையை அமலாக்க அதிகாரிகள் அகற்றினர். எனினும் தலைவர்கள் லோரியின் நின்றவாறு பேசுவதற்கு போலீசார் அனுமதி அளித்தனர். சுல்தான் அப்துல் சமட் பழைய நீதிமன்ற கட்டடத்தின் முன்புற குழுமிய மக்கள் டத்தாரன் மெர்டேகா திடலில் நுழைய முயற்சி செய்த போதிலும் போலீசார் முழு பலத்தை கொண்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். பிற்பகல் 3:40 மணி வரை பேரணியில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை 15,000 பேர் என்று ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன. நிலைமையை கண்காணிக்க கோலாலம்பூர் இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் நேரடியாக களமிறங்கினார். அவரிடம் பெர்சத்து கட்சியைச் சேர்ந்த பர்ருல் இஷாம் ஷராரின் மற்றும் ஹில்மான் இடாம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் டத்தாரன் மெர்டேகா முன்புறம் லோரியை மேடையாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு வழிவிடும் வகையில் பங்கேற்பாளர்கள் மனித சங்கிலியை அமைத்து வழியை ஏற்படுத்தினர். முன்னதாக அனைவரும் 4 பிரிவுகளாக பிரிந்து சோகோ, பசாசனி உட்பட 4 இடங்களிலிருந்து அன்வாரை பதவி இறங்க சொல்லும் முழக்கத்துடனும் பதாதைகளை ஏந்திய வண்ணமும் ஊர்வலமாக டத்தாரன் மெர்டேகாவை நோக்கி வந்தனர். இந்த பேரணியில் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது பிரதான உரை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 4:20 வரையில் எந்தவொரு அசம்பாவிதமும் நிகழ்ந்ததாக புகார் இல்லை. பேரணியில் பங்கேற்றவர்கள் பெரும் பகுதியின் பாஸ் கட்சியினர் மற்றும் மாணவர்கள் என்று நம்பப்படுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என்று தாம் பிரார்த்தனை செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின் உரையாற்றினார். அன்வார் ஆட்சியில் மக்கள் துன்பப்படுகிறார்கள். மக்களை முறையாக வழிநடத்த ஒற்றுமை அரசாங்கத்தினால் முடியவில்லை. மக்களை திருப்திப்படுத்த 100 ரிங்கெட் உதவித்தொகையை அறிவித்துள்ளது. மக்களின் வாழ்க்கை செலவினம் அதிகரித்து வரும் வேளையில் சாமானிய மக்கள் இந்த 100 ரிங்கெட்டை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று டத்தாரன் மெர்டேகா முன்புறம் தூரோன் அன்வார் பேரணியில் உரையாற்றுகையில் பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவருமான அம்சா ஜைனுடின் கேள்வி எழுப்பினார். கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற தூரோன் அன்வார் பேரணிக்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கிண்டல் தோணியில் கூறினார். இன்று சனிக்கிழமை 2025ஆம் ஆண்டுக்கான பிரதமர் பேச்சுப் போட்டியின் இறுதி சுற்றை நிறைவு செய்து வைத்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்வாரிடம் செய்தியாளர்கள் அணுகி இன்று கோலாலம்பூரில் நடத்தப்பட்ட தூரோன் அன்வார் பேரணி குறித்து கருத்து கேட்டபோது தமக்கு அழைப்பு இல்லை என்று சுருக்கமாக பதிலளித்தார். எதிர்க்கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணி சுமூகமாக பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு போலீஸ் துறை ஒத்துழைக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு பிரதமர் அன்வார் உத்தரவு பிறப்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொஹோர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் புலாவ் பத்துபுத்தே தீவு விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளதாக வெளிப்படையாக தெரிந்த நிலையில் அவருக்கு எதிராக குற்றத்தன்மையை அரச விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எனினும் முன்னாள் லங்காவி எம்பியான துன் மகாதீரின் நிலை மற்றும் அவரின் வயதை கருத்தில் கொண்டு அவர் மீது வழக்கு தொடர வேண்டாம் என்று அமைச்சரவை முடிவு செய்ததாக பிரதமர் கூறினார். இருப்பினும் பத்துபுத்தே தீவு விவகாரத்தில் துன் மகாதீருக்கு எதிராக இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தாம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தம்மை நாடாளுமன்ற சுயேட்சை விசாரணைக்குழு முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ள நடவடிக்கையானது நாடாளுமன்ற விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறையாகும் என்று அன்வார் விளக்கினார். துன் மகாதீர் குற்றம் இழைத்துள்ளார் என்று தாம் சொல்லவில்லை. மாறாக இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட
அரச விசாரணை ஆணைக்குழுதான் அந்த முன்னாள் பிரதமர் குற்றம் இழைத்துள்ளார், துரோகம் செய்துள்ளார் என்று பரிந்துரை செய்துள்ளது என்று அன்வார் தெளிவுபடுத்தினார். சாரா எனப்படும் சும்பாங்கான் அசஸ் ராமா திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் வழங்கவிருக்கும் 100 ரிங்கிட் உதவித்தொகை தொடர்பில் எந்தவொரு ஸ்கேம் மோசடி செயலிலும் மக்கள் சிக்காமல் இருக்க விழிப்பாக இருக்கும்படி துணை நிதியமைச்சர் லிம் ஹூ யிங் ஆலோசனை கூறியுள்ளார். அரசாங்கம் அறிவித்த இந்த 100 ரிங்கெட்டை பெறுவதற்கு மக்கள் எந்தவொரு விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அதேவேளையில் எங்கேயும் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று அவர் நினைவுறுத்தினார். 18 வயதுடையவர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களின் மைகாட் அடையாள அட்டையில் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் அந்த 100 ரிங்கெட் சேர்ப்பிக்கப்பட்டுவிடும் என்று லிம் ஹூ யிங் தெளிவுபடுத்தினார். இந்த 100 ரிங்கெட்டை பெறுவதற்கு எங்கே பதிவு செய்ய வேண்டும், யாரிடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பலர் வினவிய வண்ணம் உள்ளனர். அதேவேளையில் இந்த 100 ரிங்கெட்டை பெறுவதற்கு தங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று சில தரப்பினர்கள் கூறி வருவதாக தாங்கள் புகார் பெற்ற வண்ணம் இருப்பதாக லிம் ஹூ யிங் விளக்கினார். ஜோஹர் பாரு பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் கட்டட வளாகத்தில் உள்ள சுங்க, குடிநுழைவு மற்றும் நோய் தடுப்பு சோதனை மையத்தில் போலி கடப்பிதழ்களை பயன்படுத்தி ஆட்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 அமலாக்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். அந்த 2 அதிகாரிகளும் தங்கள் கணினியில் பதிவு செய்த குடிநுழைவு தொடர்பான தரவுகள் குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டதில் ஆட்களை வெளியேற்றுவதில் அவர்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் புரிந்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது என்று அந்த சோதனை சாவடி மையத்தின் எல்லை கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சியின் கொமாண்டர் ரோசிதா டிம் தெரிவித்தார். 43 மற்றும் 31 வயதுடைய அந்த 2 அதிகாரிகள் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நகரி செம்பிலான் மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய சுகாதார பாதுகாப்பு வசதிகள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்க இருப்பதை உறுதி செய்ய மாநில அரசு அடிக்கடி திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ். வீரப்பன் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் தொழிலாளர்களின் நல்வாழ்வை பலப்படுத்த நகரி செம்பிலான் அரசாங்கம் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக மாநில தொழில் முனைவோர், மனிதவளம், பருவநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் பயனீட்டாளர் ஆட்சிக்குழு உறுப்பினரான வீரப்பன் குறிப்பிட்டார். கடந்த ஜூலை 24ஆம் தேதி சிரமன் தாமான் துன்கு ஜஃபார் தொழிற்பேட்டை பகுதியில் செயல்படும் ஒரு தொழிற்சாலையில் ஓப்ஸ் பசி எனும் சோதனை நடவடிக்கைக்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வீரப்பன் தெரிவித்தார். அந்த சோதனை நடவடிக்கைகளில் பல்வேறு அரசாங்க ஏஜென்சிகளின் 41 அமலாக்க அதிகாரிகளுக்கு வீரப்பன் தலைமையேற்றார். கியோகுனி மலேசியா சென்ட்ரியன் பர்ஹாட் என்ற அந்த நிறுவனம் 2 ஜப்பானியர்களை இயக்குநர்களாக கொண்டுள்ளது. உள்ளூர் மற்றும் ஜப்பானிய உற்பத்தியை சார்ந்த வைப்பர் போன்ற கார் உதிரி பாகங்களை தயாரிக்கும் நடவடிக்கையில் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது என்று வீரப்பன் சுட்டிக்காட்டினார். இந்த நிறுவனத்தில் 56 உள்ளூர் தொழிலாளர்கள் மற்றும் 88 வெளிநாட்டு தொழிலாளர்கள் என 144 ஊழியர்கள் உள்ளனர். தொழிற்சாலைக்கு வெளியே 3 கடை வீடுகளில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரையும் தங்க வைக்கப்பட்ட இடம் நிறுவன இயக்குநரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சான்றிதழ் இல்லை என்பது நகரி செம்பிலான் ஆள்பல இலாகாவின் சோதனையில் தெரிய வந்துள்ளதாக வீரப்பன் குறிப்பிட்டார். தங்குமிட சான்றிதழை முதலாளி பெற தவறியதற்காக சட்டம் 446 பிரிவு 24D கீழ் ஒரு விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் அந்த தொழிற்சாலையில் பொருட்களை தூக்குவதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரத்தின் செல்லத்தக்க சான்றிதழ் கடந்த ஜனவரி 8ஆம் தேதியுடன் காலாவதியாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை அந்த நிறுவனம் பூர்த்தி செய்யவில்லை. எனவே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கெட் அபராதம் மற்றும் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் அதன் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வீரப்பன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.